கிறிஸ்தேசுக்குள் பிரியமானந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையில நம்ம பார்த்து வருகிற இந்த ரோமர் நிருபத்துடைய ஆராய்ச்சி நம்ம பார்க்கலாம். 2 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். இந்த 2 அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு பெரிய ஒரு உண்மை. பட் அது எப்படி, என்ன விஷயம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழமான பார்வையில பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதை கரெக்டா ஃபாலோ அப் இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பவுல் பேசிட்டு இருக்கிறான்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில உலகமே பார்த்தீங்கன்னா தேவனை அறியாம இருக்கிறாங்க. தேவனை அறிய முடியும், ஆனா அவங்க அறிஞ்சுக்கல. அதனால அவங்க மேல தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி இல்லாதனால, பயபக்தி இல்லாதனால பாவங்களை மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு தப்பு எது சரி எது என்பதை சுட்டி காமிப்பதற்கு சுபாவமே தேவன் அவருக்கு வச்சிருக்கிறாரு, மனுஷனுக்கு வச்சிருக்கிறாரு. பட் இருந்துட்டாலும் அவன் என்ன பண்றானா, பாவங்களை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தேவன் அவனவன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தக்க பலனை தேவன் கொடுக்கிறாருன்னா அது நீதியுள்ள தீர்ப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் பவுல் என்ன பண்ணுவாருன்னா, இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனும் பாவிகளா இருக்கிறாங்க. ஒரு 21 லிஸ்ட் பாவத்தை போடுவார், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 21 லிஸ்டுக்குள்ள எல்லா மனுஷனுமே யாரும் தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தேவனுடைய தீர்ப்பை பத்தி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? தேவனுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டது இல்லைங்களா? தேவன் தீர்க்கிறார், அவர் தீர்க்க முடியும், அவருடைய தீர்ப்பு நீதியா இருக்கும். பட் சில நேரங்கள்ல நாம மற்றவங்களை தீர்க்கும் போது நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறோம். நம்ம மற்றவங்களுக்கு என்ன தப்பு சொல்லி தீர்க்கிறோமோ அதே தப்ப நம்மளும் கூட பண்ணிட்டு இருக்கோம். அதனால மற்றவங்களுக்கு தீர்க்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போதுதான் அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களை என்ன பண்ணுவார்னா அவங்கள பத்தி சில விஷயங்கள் பேசுறாரு. ஏன்னா ரோம் எக்லீசியால 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரோம் எக்லீசியால ஒரு ப்ராப்ளம். அந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பவுல் சொல்லியிருப்பாரு, நமக்கு தெரியும். ரோம் எக்லீசியால புறஜாதியார் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. இவங்க யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கீழே நியாயப்பிரமாணம் இருக்கு. ஸோ அதை குறித்து அவங்க மேன்மை பாராட்டல் இருக்குது. அவங்க விருத்த சேதனம் பெற்றுக்கொள்றாங்க, அதை குறித்த ஒரு மேன்மை அவங்க என்ன பண்றாங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் பவுல் தெளிவா சொல்றாரு, நீங்க நியாயப்பிரமாணத்தை வாங்கி இருக்கிறீங்க, ஆனா நியாயப்பிரமாணத்தை வாங்கி அதை ஒண்ணும் கூட கை கொள்ளலைன்னா நீ நியாயப்பிரமாணம் வச்சும் பிரயோஜனம் இல்லை. நீ விருத்த சேதனம் பெற்றிருக்கிற, அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள, தேவனுடைய கற்பனைகளை நீ கை கொள்ள, அப்ப நீ விருத்த சேதனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்பதான் சொல்றாரு, சும்மா வெளியரங்கமா நீ இருக்கா, நீ நான் நியாயப்பிரமாணம் வாங்கிட்டேன், விருத்த சேதனம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால நீ யூதன் இல்லை. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்போ இந்த ஒரு பாயிண்ட அவரு சொல்லி முடிச்சுட்டு தான் இப்போ 3ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் முடிக்கும் போது சொல்றாரு இல்லைங்களா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அது உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இல்லைங்களா? சோ இப்ப 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, ரொம்ப கடினமா இருக்குது புரிஞ்சுக்கிறது. ஆனா தேவனுடைய கிருபை அவருடைய ஆவியின் வழிநடத்துதான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா என்ன பவுல் பேசிட்டு இருக்கிறாரு, எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லைங்களா? ஓகே, இப்ப நம்ம 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிக்கிறாரு. யூதர்களை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? போன அதிகாரத்துல அவங்க நியாயப்பிரமாணம் வாங்கிக்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் யூதர்கள் பத்தி அவர் பேசுறதுக்கு காரணம் சில விஷயம் இருக்குது. ஏன்னா ரோம் எக்லீசியால புறஜாதி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. புறஜாதி கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க புறஜாதியா இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். புறஜாதி என்று சொல்லிட்டாலும் சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவங்க ரோம் கவர்மெண்ட் இல்லைங்களா, ரோமுடைய தலைநகரமே அங்கதான். அப்படின்னா ஒரு பெரிய ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரே அங்கதான். அந்த ஊர்ல ஒரு பெரிய கவர்மெண்டே ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற புறஜாதியார் எல்லாமே சாதாரண ஆட்கள் இல்லைங்க, நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள் இல்லைங்களா? சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நல்ல ஒரு படிப்பறிவாளிகளா, ரொம்ப ஞானவான்களா அல்லது ஞானத்தை தேடுகிறவர்களாக
இருக்கிறாங்க. அதாவது கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் படிக்கிறோம். ரொம்ப வெல் எஜுகேட்டட் பீப்புளா இருக்கிறாங்க. புறஜாதின்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? நம்ம புறஜாதின்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிலாம் இல்லை. உலக ஞானத்துல ரொம்ப தேறினவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வெல் எஜுகேட்டட் பீப்புள். இந்த பக்கம் யூதர்கள், அவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இது நம்ம பேச்சு வழக்க சொல்லணும்னா ரெண்டு கம்யூனிட்டி இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. பட் என்னதான் இருந்துட்டாலும் மாம்சத்தின் படியான பார்வை சொல்லுது நாங்களாம் வெல் எஜுகேட்டட் பீப்புள், இவங்க நாங்களாம் நியாய பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள், உங்களுக்கு முன்னாடி தேவனை அறிந்த ஜனங்கள். பாருங்க, அப்போ ஒரு வகையான ஒரு கிளாஷ் வருமா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இந்த எண்ணத்தை கலந்து போடணும். ஒரு புறஜாதியா இருக்க கிறிஸ்தவன் ஒரு யூதனை எப்படி பார்க்கணும், யூதர்களா இருக்கிறவங்க புறஜாதியா அங்கிருந்து வந்த கிறிஸ்தவர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் பின்னாடி அவர் பேசிட்டு போறாரு. பட் இப்ப பவுல் எப்படி இந்த விஷயங்களை கொண்டு போறாரு? இப்ப யூதர்களை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூதனை பத்தி சில விஷயங்கள் பேசுறாரு. அது நம்ம கூர்ந்து கவனிக்கணும். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படியானால்னா முன் அதிகாரத்துல பார்த்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ கேள்வி கேட்டு அவரே பதில் கொடுக்கிறார். கேள்வி அவரையும் கேட்கிறாரு. கேட்ட பின்னாடி பதில் நம்மளைய யோசிக்க விடல, நம்மளைய சொல்லல. அவரே கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கும் போது சிந்திக்க வைக்கிறாரு. பதிலையும் அவரே கொடுத்துறார். எப்படின்றத பார்க்கலாம், கவனிங்க. 1, 2. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? ஒரு யூதனுக்கு என்ன மேன்மை? மேன்மை என்ற வார்த்தையெல்லாம் புரியுது இல்லைங்களா? மேன்மை அப்படின்னா பாருங்க, மனுஷனுக்குள்ள யார் நல்ல மேன்மையானவங்க, நல்லா படிச்சிருந்தா மேன்மையானவங்க, டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தா கொஞ்சம் மேன்மையா இருக்கும். இது மாதிரி ஒரு யூதனுக்கு என்ன மேன்மை கேட்டா நம்ம யோசிப்போம், நிறைய யோசிப்போம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நச்சு ஒரு பதில் கொடுக்கிறாரு. அது என்னன்றதை படிக்கலாம். யூதனுடைய மேன்மை என்ன? செகண்ட் திங், விருத்த சேதனம். ஏன்னா யூதனுக்கு ஒரு அடையாளமே பாத்தீங்கன்னா விருத்த சேதனம் தான். ஏன்னா நமக்கு தெரியும், விருத்த சேதனம் என்பது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னாடியே தேவன் கொடுத்திருந்தாரு. ஆபிரகாமின் வம்சத்துல இந்த விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கான ஒரு சரீரத்துல ஒரு அடையாளம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விருத்த சேதனம் வாங்குற யூதனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? என்னப்பா மேன்மை கேட்டா பதில் இப்போ 2ஆம் வசனத்துல கொடுக்கிறாரு. அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, என்ன மேன்மை? என்ன அப்பா, அது என்ன மிகுதி தெரியுமா? அந்த மேன்மையை பத்தி சொல்லணும்னா பயங்கர கிரேட் இல்லைங்களா? அது ரொம்ப பெரிய விஷயம். எந்த விஷயத்துல அது எவ்வளோ பெரிய மேன்மை அவங்களுக்கு இருக்கு தெரியுமா? அப்படின்னு அப்படி என்னங்க மேன்மை இருக்குது? அது எவ்விதத்துல மிகுதியா இருக்குன்னா அப்படி என்ன விஷயம் சொல்றாரு? பிகாஸ் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட தேவன் தம்முடைய வாக்கியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் விசேஷித்த மேன்மை. இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே இல்லைங்களா? அப்ப டாப் 10ல ஒருவேளை லிஸ்ட் போட்டோம்னா நம்பர் 1ல இருக்கிற லிஸ்ட் எது பாத்தீங்கன்னா, ஒரு யூதனுடைய மேன்மை என்னன்னா தேவனுடைய வார்த்தைகள். சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? உலகத்துல ஏகப்பட்ட மனுஷங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்கள் இருந்துட்டாலும் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பெற்ற ஒரே ஜனங்கள் யாருன்னா யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள். இது சாதாரண விஷயங்களா? எந்த ஜாதிக்காக தேவன் கொடுத்திருக்கிறாரா இல்லைங்களா? எல்லாம் அவங்க கோட்பாடுகளை ஏற்றி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க உண்டாக்குன தெய்வங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மை தேவனுடைய வார்த்தைகளை பெற்றிருப்பது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க கிட்ட ஒப்புவிக்கப்பட்டது.
ஒப்புவிக்கப்பட்டதுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா நமக்கு தெரியும் தேவனுடைய கட்டளைகள் அவங்களுக்கு கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு அக்ரிமெண்ட் அங்க போடப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த அக்ரிமெண்ட் நம்ம ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? இவைகளின் படி செய்தால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இவைகளை நீங்கள் கை கொள்ளலைன்னா சபிக்கப்படுவீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய ஒரு அக்ரிமெண்ட். அவங்களும் இந்த கட்டளைகளை அல்லது தேவனுடைய வாக்கியங்களை சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மூச்சு மாறி தேவனுடைய வார்த்தைகள் எங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இவற்றை சார்ந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ பழைய ஏற்பாடு சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது, பரிச்சயமான வசனம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதாவது வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதம் சாட்சியாகமும் எதை குறிக்குதுன்னா ரெண்டுமே பழைய ஏற்பட்டதான் குறிக்குது இல்லைங்களா? ஏன்னா வேதம் குறிக்குது நியாயப்பிரமாணம் இல்லைங்களா, தேவனுடைய கட்டளைகள், போதனைகள், இதெல்லாம் வேதம். சாட்சியாகமம் என்பது தேவன் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவங்களுக்கு சொல்லிட்ட வழிகாட்டி நெறிமுறைகள், வழிநடத்துதல்கள், எச்சரிப்புகள் இல்லைங்களா? அநேக விஷயங்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தேவன் பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் கொடுத்திருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாயும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தேவன் திருவுளம் பற்றிருக்கிறாரு இல்லைங்களா? தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் விருப்பம் என்ன, தேவன் எதை வெறுக்கிறார், எது விரும்புறார், நீங்க எதை செய்யணும் என்பதை பற்றின ஒரு தெளிவான தேவனுடைய வசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஜனங்கள் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதனால்தான் அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது இல்லைங்களா? இது மாதிரி மேன்மை உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு தேவன் கிருபையில நம்ம எல்லாரும் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பட் ஒரு காலத்துல பாருங்க, உலகம் முழுக்க இஸ்ரேல் ஜனங்கள் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மேன்மைக்குள்ள இருந்ததாக பார்க்கும். சரி, இதெல்லாம் எதுக்கு பவுல் இங்க சொல்லிட்டு வர்றாரு? இப்பதான் 3ஆம் வசனத்துல இன்னொரு கேள்வி, ஒரு கேள்வி கொடுக்கிறாரு. அந்த கேள்வியிலிருந்து ஒரு பதில் அவர் கொடுத்துறார். இப்ப கொடுத்த பதிலிலிருந்து இன்னொரு கேள்வி எழுப்புறாரு, எழுப்பி அந்த கேள்விக்கும் பதில் கொடுக்கிறார். அப்படின்னா இது எப்படி ஒரு பவுலுடைய ஸ்டைல் பாத்தீங்களா? கேள்வி கேட்கிறாரு, அதுல இருந்து ஒரு பதில், அடுத்த பதிலிலிருந்து ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதில். பட் என்னமோ அப்ப என்னன்னா ஒரு பவுல் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு, அது என்னன்றத நாம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம முயற்சி எடுக்கலாம். இது சொல்லிட்டு இப்போ 4ஆம் வசனத்துக்கு நம்ம போகலாம். இப்போ 2ஆம் வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லைங்களா? அப்போ அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் இல்லைங்களா? ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். எப்படி சொன்னாரு பாக்குறோம், இவைகள் இப்படி செய்தால் நீங்க பிழைப்பீர்கள் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய வாக்கியங்களின் படி செஞ்சீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க. அப்ப இந்த இடத்துல 2 பேருடைய காரியங்கள் இருக்குது. ஒண்ணு, தேவன் அவருடைய பாட்டுல செய்யக்கூடிய விஷயம், இன்னொன்னு பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவங்க பாட்டுல செய்ய வேண்டிய விஷயம். இப்ப இந்த 2 பேர்ல யாரு உண்மையா இருப்பாங்க? அதுதான் அடுத்த கேள்வியா பவுல் என்ன பண்றாருன்னா கேள்வி எழுப்புறாரு. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனத்துக்கு நம்ம போகும்போது 3ஆம் வசனம் கவனிங்க. சிலர் விசுவாசியாமல் போனாலும் மென்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப 3ஆவது வசனத்துல ஒரு டிஃபரண்ட் கொஸ்டின் எழுப்புறாரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம். இதே வசனத்தை வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் படிச்சோம்னா, சில யூதர்கள் தேவனுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லை என்பது உண்மையாகும். பட் அதற்காக தேவன் அது தேவனுடைய வாக்குறுதியை மதிப்பற்றதாக செய்யாது. உண்மையிலேயே இந்த 3ஆம் வசனம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், ரொம்ப ஆழமான வசனம். பவுல் ஒரு பெரிய சப்ஜெக்ட பேச ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப டீப்பான பாயிண்ட்ஸ்.
இது வெறுமன வசனமா படிச்சா ஒண்ணுமே புரியாது. ஆனா ரொம்ப தேவனுடைய ஆவியில புரிஞ்சா மாத்திரமே பவுல் என்ன சொல்ல வரான்றத அங்க பார்க்க முடியும். பாருங்க, இந்த கேள்வியுடைய தன்மை பாருங்க. தேவன் வாக்கியங்களை ஒப்பு கொடுத்தார். கண்டிப்பா அந்த வாக்கியங்களை எப்படி கொடுத்தாரு நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் அங்க இருந்துச்சு இல்லைங்களா? மோசே தலைமையில மோசே மத்தியஸ்தராக இருந்து கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? நியாயப்பிரமாணம், தேவனுடைய வார்த்தைகள், அங்க ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அப்ப தேவன் சொல்றாரு, இதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா சபிப்பேன். அப்படின்னா இப்போ தேவனுடைய பார்ட் ஒண்ணு இருக்குது, ஜனங்களுடைய பார்ட் இருக்குது. எந்த விஷயத்துல கேட்டா, உண்மையா இருக்கிற விஷயத்துல. தமிழ் வசனம் விசுவாசம் என்று போட்டாங்க, அது அவிசுவாசம் போட்டாங்க. ஆக்சுவலி இந்த விசுவாசம் அவிசுவாசம் இந்த தமிழ் வார்த்தைகளுக்கு தமிழ் பைபிள் படி பார்த்தோம்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11:1 படிக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசம்னா என்ன இல்லைங்களா? அந்த டெஃபினேஷன் தான் ஒரு அர்த்தம். பட் இன்னொரு அர்த்தம் இருக்குது பைபிள்ல. பட் அதுக்கும் தமிழ் பைபிள்ல விசுவாசம் போட்டிருக்கிறாங்க, இங்கிலீஷ் பைபிளையும் பிலீஃப் போட்டு. பட் இங்கிலீஷ்ல கூட சில டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. என்ன டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்கன்னா, விசுவாசம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த விளக்கத்தின் படி பார்க்கும்போது ஃபெய்த்னு போட்டிருக்கிறாங்க. பட் இன்னொரு விசுவாசம் இருக்குது, அது ஃபெய்த் இல்ல, ஃபெய்த்ஃபுல் என்பது வேற, ஃபெய்த் என்பது வேற. என்ன பிறகு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இப்போ தமிழ்லயே நம்ம புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். பாருங்க, இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா விசுவாசம்னா என்னன்னு நம்ம கேட்டோம்னா எபிரேயர் 11:1 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விளக்கம், அதை விட்டுருங்க. இதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, இப்ப சொல்றோம் இல்லைங்களா, வேலைக்காரங்க எஜமானுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா பேச்சு வழக்குல. இப்ப இந்த இடத்துல என்ன மீனிங்? ஏன் நம்ம அந்த இடத்துல விசுவாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்? வேலைக்காரங்க எஜமானுக்கு விசுவாசமா இருங்க, எனக்கு நீ விசுவாசமா இருப்பியா? உடைய அர்த்தம் என்ன? இந்த இடத்துல எபிரேயர் 11:1 எடுக்க முடியுமா? அந்த விளக்கத்தை எடுக்க முடியாது இல்லைங்களா? மீனிங் வராது. அப்ப இந்த இடத்துல விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கரெக்ட், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் இல்லைங்களா? உண்மையா இருக்கணும், அதுதான் அர்த்தம். கரெக்டுங்களா? அந்த அர்த்தத்தின் படித்தான் இப்ப பவுல் பேசுறாரு. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அப்படின்னு அர்த்தம்னா, சிலர் உண்மை இல்லாம போயிட்டாங்க. அதனால அவங்க உண்மை சிலர்னா கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்கள்ல சிலர் சொல்றாரு. பட் மோஸ்ட்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் நிறைய இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா உண்மையா இல்லை, பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்கு உண்மையா இல்லை. ஆனா இருந்திருக்கிறாங்க ஒரு சில பேர் உண்மையா இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா அநேக பாத்தீங்கன்னா உண்மையாவே இல்லை, அப்படிதான் உண்மையா இல்லை. ஆனா பவுல் கேட்கிற கேள்வி எப்படி கொண்டு போறாருன்னா, விசுவாசியாமற் போனாலும் என்ன அப்படின்னா, அவங்க உண்மையா இல்லாம போனா என்ன? தேவனுடைய வார்த்தையை வாங்கியிருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க பாட்டுல உண்மை இல்லை. பட் அவங்க உண்மை இல்லாமல் போனாலும் என்ன? இந்த கேள்வி கேட்கறதுடைய கோணம் என்னன்னா, அடுத்த கேள்வி படிச்சா புரியும். அவங்க உண்மையா இருந்தாலும் சரி அல்லது உண்மையா இல்லாம போனாலும் சரி, இந்த பக்கம் தேவன் உண்மையா இருப்பாரு. தமிழ்ல பாருங்க, அவர்களுடைய அவிசுவாசம், அதாவது அவிசுவாசம்னா நீங்க எபிரேயர் 11 எடுத்துக்கூடாது. அவர்களுடைய உண்மையற்ற நிலை, பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்கு உண்மையா இல்லை. பட் அதற்காக தேவன் உண்மையா இருப்பார் இல்லைங்களா? தேவன் உண்மையா இருக்கிறது அவமாக்குமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய கேள்வி கேட்கிறார். தேவனை பத்தி ஒரு பெரிய விஷயத்த கேள்வியா கேட்கிறார். இது உண்மையிலேயே அன்பானவர்களே ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு புரிஞ்சுக்கிறது, என்ன பவுல் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா தேவனுடைய உண்மையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய உண்மை தன்மை, இங்கிலீஷ்ல faithfulness of God.
தேவனுடைய உண்மை தன்மை இது ஒரு தனி சப்ஜெக்டாவே நம்ம பார்க்கணும். தேவன் சுத்தமான பார்க்கலாம். தேவன் உண்மை, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ளவரா? ஆமா. பட் பைபிள்ல அதை பத்தி எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். பட் அந்த டீப்பான சப்ஜெக்ட் தான் பவுல் என்ன பண்றாருன்னா இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இவங்க உண்மையா இல்லைனா, இவங்க உண்மையா இல்லாமல் போனால் என்ன? அவங்க உண்மையா இல்லாம போனதுனால தேவன் அவரும் உண்மையா இல்லாம போயிடுவாரா? இல்ல தேவன் உண்மையா இருக்கிறார் இல்லைங்களா, அதை செய்யாம விட்டுருவாரா? இந்த கேள்விக்கு நம்ம ஒருவேளை நம்ம பதில் கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ் ஆர் நோ. அடுத்த சொன்ன படிக்காதீங்க. ஜெனரலா இந்த மூணாவது கேள்விக்கு வெறுமன கேள்வி மட்டும் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யூதர்கள் உண்மையா இல்லை. ஏன்னா அக்ரிமெண்ட் போடும்போது என்ன தேவன் சொன்னாரு? இது மாதிரி செஞ்சீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா இந்த சாபங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். சரி, இப்போ இதுல ரெண்டு பேர்ல யார் உண்மையா இருந்தா? தேவன் அவர் உண்மையா இருக்கிறாரு. யார் உண்மை இல்லாம போனா? ஜனங்கள். இப்ப ஜனங்கள் உண்மையா இருக்கும்போது தேவன் சொன்ன ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். அந்த வாக்குத்தங்களை சுதந்திர கொள்வதற்கு தருவார். அப்ப அவங்க உண்மையா இருந்தா தேவன் உண்மையா இருப்பார். கரெக்டுங்களா? இதெல்லாம் பாயிண்ட். இப்ப கேள்வி பவுல் எப்படி கேட்கிறாருன்னா, அவங்க உண்மையா இருந்தா தேவன் உண்மையா இருப்பார். அவங்க உண்மையா இல்லைன்னா தேவன் உண்மையா இருப்பாரா? இந்த மாதிரி தான் அவர் கேள்வி கேட்கிறார். இப்போ நமக்கு பதில் என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னு தானே வரும். ஏன்னா அவங்க உண்மையா இல்லை, அப்ப தேவன் எதுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மாம்ச சிந்தி தானே வரும். ஆனா பவுல் அப்படி சொல்லலை. தயவு செய்து அப்படி இல்லை, அப்படி எடுத்துக்காதீங்க. அவங்க உண்மையா இல்லைன்னா என்ன? அதுக்காக தேவனுடைய உண்மை தன்மை அவமாகுமோ? ஒண்ணுமில்லாம போகுமோ? தேவன் உண்மையா இருக்கிற நிலைமை விட்டுருவாரோ? அப்படி இல்ல. அந்த கான்செப்டே இல்ல. அப்படி இல்ல. பெரிய பாயிண்ட் இது. ஆக்சுவலி தேவனுடைய உண்மையை பத்தி பேசுறாரு. சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியம். தேவன் ஒண்ணு சொன்னார்னா அது நீதி இருக்கும். உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும் இப்படி ஆயிற்று என்று எழுதிக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷன் பொய்யன் என்று சொல்லுவோமா? ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க. அப்ப எப்படி எடுத்துக்கணும் கேட்டா, பாருங்க, நீங்க இதற்கு கீழ்பட்டுஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை, நீங்க பிழைக்கலாம். பட் இது கீழ்படியலைனா அப்படி அர்த்தம் என்ன? உண்மையா இல்லைன்னா நீங்க பிழைக்க மாட்டீங்க. இதான கான்செப்ட். இதான கான்செப்ட். அந்தபடி பார்த்தா யூதர்கள் உண்மையா இல்லை. கரெக்டுங்களா? யூதர்கள் உண்மையா இல்லை. இப்ப தேவன் பார்ட்ல அவர் எப்படிப்பட்டவர்? நீ உண்மையா இல்ல, அதனால நான் சொன்ன மாதிரி நான் உனக்கு பிழைக்க வைப்பேன் சொன்னேன், இதன்படி செஞ்சா. பட் நீ உண்மையா இல்லாதனால நானும் அப்படி உன்னை மாதிரியே உண்மையா இருக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்லுவாரா கேட்டா, நோ, அப்படி இல்லவே இல்லைன்றான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தேவனை பத்தி நம்ம பேசுறதே பெரிய விஷயம். தேவனை பத்தி சரியா பேசணும், அது ரொம்ப முக்கியம். தப்பா இருந்தா தப்பா போயிடும் இல்லைங்களா? பட் பவுல் ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி இல்ல. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? மனுஷா, நீ எல்லாம் பொய்யன், நீ உண்மையா இல்ல, நீ பொய்யன். பட் நீ பொய்யனா இருக்கிறதுனால தேவன் உண்மையை விட்டுருவாரா? நான் இல்ல. அவர் எப்போதுமே சத்தியபரர், அவர் எப்போதுமே உண்மை உள்ளவர். ஆக்சுவலி பவுல் எப்படி இந்த கான்செப்டை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு கேட்டீங்கன்னா, பவுல் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த கான்செப்டை மட்டும் நம்ம உங்க மத்தியில சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் வசனங்களுடைய படிக்கும்போது நமக்கு புரியும். பாருங்க,
ஆக்சுவலி இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க விஷயத்தை பத்தி தேவன் முன்னாடியே அவங்களை குறிச்சு ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லிட்டார், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது தேவனுடைய வாக்கு தத்தம். கரெக்டுங்களா? பட் இந்த வாக்கு தத்தத்தை இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரிக்கணும்னா, நல்லா கவனிங்க, அவங்க உண்மையா இருக்கணுமா? கண்டிப்பா உண்மையா இருக்கணும். ஆனா அவங்க இல்லையே. அப்படின்னா தேவன் சொன்ன வாக்கு தத்தம் சுதந்திரிப்பாங்களா, சுதந்திரிக்க மாட்டாங்களா? இந்த கேள்விக்கு என்ன சொல்லலாம் பதில்? கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிட்டார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், எந்த மாற்றம் இல்லை. இது தேவன் உடைய வாக்கு தத்தம். இப்ப தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துக்கு இவ தேவன் உண்மையா இருக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அவங்க உண்மையா இருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா உண்மையா இருக்கணும். பட் என்ன வரலாறு, என்ன உண்மை இல்லை. இப்ப இவங்க உண்மையா இல்லாம போனதுனால, கேள்வி புரியுதுங்களா? இவங்க உண்மையா இல்லாம போனதுனால இப்ப தேவன் சொன்ன அந்த விஷயத்தை குறிச்ச காரியத்துல இப்ப தேவன் உண்மையா இருக்கும்னு அவசியம் இருக்கானா? நம்ம மாம்சீக பவரைப்படி பார்த்தா அது தேவையில்லை. ஏன்னா நீங்க உண்மையா இல்லை, நாளைக்கு செய்யணும். உண்மையா இருந்தா நான் செய்வேன். நான் ஆபிரகாம் கிட்ட சொன்னோம், உன் வம்சத்தை நல்லா ஆசீர்வதிப்பேன். பட் உன் வம்சம் இந்த இந்த இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவ்வளவுதான், கேன்சல் பண்ணிடலாம். ஒருவேளை அப்படி தேவன் சொல்லியிருந்தாருன்னா இப்படி அர்த்தம் என்ன? தேவன் உண்மை இல்லை அப்படின்ற அர்த்தம் வருது இல்லைங்களா? அதனால்தான் அப்படி இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா பவுல் இங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா, தேவன் யாரையும் அவங்களுடைய கிரியைகளின்படி ஜட்ஜ் பண்றவர் கிடையாது. அப்படி ஜட்ஜ் பண்ணார்னா நினைச்சு பாருங்க, தேவன் உண்மையா இருக்க முடியுமா? அதனால்தான் கிரியைகளின்படி ஜட்ஜ் பண்ணோம்னா நம்ம எல்லாரும் கிரியைகளின்படி ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நம்ம யாருமே தகுதி இல்லை. நம்ம எல்லாரும் பொய்யன்கள். பொய்யன்னு அர்த்தம் என்ன? நம்மள உண்மை இல்லாத ஜனங்கள், நம்ம கிட்ட உண்மையே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்ப தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம எல்லாம் பொய்யனா இருக்கிறோம். பட் தேவனுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் டைம்ல நம்ம இருக்கும்போது தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்ன்றத தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காமிக்கிறார்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? இந்த ஜனங்கள் உண்மையா இல்லாமல் போனாலும் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க உண்மையா இல்லைனாலும் கூட போட்டோம். ஏன்னா தேவன் தெரியும் இவங்களா பொய்யன், எல்லாரும் பொய்யன். ஆனா தேவன் சத்தியபரர். தேவன் சொன்னார்னா செய்வாரு இல்லைங்களா? இது நல்ல ஒரு உதாரணம். இந்த கான்செப்டை பவுல் எங்க இருந்து எடுக்கிறார்னா பழைய ஏற்பாட்டுடைய வசனத்திலிருந்து எடுக்கிறாரு. எங்க எடுக்கிறார்? சங்கீதம் 51:4 பாருங்க. சங்கீதம் 51:4 வார்த்தைகள் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா அது ஹீப்ரு லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜ். பட் கான்செப்ட் ரெண்டுமே சமம் தான், ஒரே சமம் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க படிச்சிடலாம் தமிழ்ல, ரோமர்ல. அதாவது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 51:4 எடுக்கிறார். நீ உம்முடைய வசனங்களில், வசனம்னா நீங்க சொன்ன வாக்கு தத்தங்கள், தேவனே நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார், அதுல நீதிபரராய் விளங்கவும், சொன்ன மாதிரி தேவன் நடப்பாரு. உம்முடைய நியாயம் விசாரிக்கும் படும்போது, அதாவது அல்லது ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ள இப்போ தேவன் கொண்டு போறார். ஜனங்களை கூப்பிடுறாரு, இஸ்ரேல் ஜனங்களே இந்த மாதிரி நான் வாக்குத்தம் பண்ணிருக்கிறேன், இப்போ நியாயம் விசாரிக்கப்படுது, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க செஞ்சீங்களா? செய்யல. நீங்க உண்மை இல்லாம போயிட்டீங்க. பட் நீங்க உண்மை இல்லாம போனதுனால புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையா இல்லாமல் போக மாட்டேன். மாறாக நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்பதை காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக
இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. சோ இது நம்ம போயிட்டு சங்கீதத்துல போய் பார்க்கலாம், சங்கீதத்துல எப்படி வசனம் வருதுன்னு. சோ சங்கீதம் நீங்க ஒருவேளை எடுத்துட்டீங்கன்னா சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இததான் கோடிட்டு காமிக்கிறாரு. 51ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசப்பட்டிருக்குன்னா, ஒரு யூதன் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டாரு, தேவனுடைய வார்த்தையில மீறிட்டாரு, தேவனுக்கு உண்மை இல்லாம போயிட்டாரு. இப்ப உண்மை இல்லாம போன அவரு கண்டிப்பா தேவன்கிட்ட போயிட்டு, தேவனே நீங்க இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, பட் இந்த ப்ராமிஸ் எல்லாம் சுதந்திரிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, ஏன்னா நான் உண்மையாவே இல்லை. அப்போ நான் உண்மையா இல்லாம போயிட்டேன், அதனால நீங்க உங்க ப்ராமிஸ் படி என்கிட்ட அந்த ப்ராமிஸ நிறைவேற்ற முடியாது, காரணம் நான் உண்மையா இல்லை என்று போய் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணாரான்னு கேட்டா இல்லை. தாவீதுக்கு தெரியும், தாவீது அப்படி கான்செப்ட்ல அவர் போகல. அப்படி பார்த்தா யாருமே தேவன் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. சரி, தேவன் ஒருத்தர் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாரு அல்ல எந்த அளவுக்கு உண்மையா இல்லாம போயிருக்கிறாரு, அதை பொறுத்து தான் நான் உண்மையா இருப்பேன் இல்லாம போவேன். அப்படி தேவன் இருக்கிறாரான்னு கேட்டா அதுவும் இல்லை. இந்த விஷயத்த தாவீது நல்லா புரிஞ்சதுனால தான் தேவன் கிட்ட எப்படி அப்ரோச் பண்றாரு பாருங்க. எப்படி அப்ரோச் பண்றாரு, நான் தேவரீர் நான் பண்ணது பாவம், ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் பண்ண, நான் யாருக்கும் அகெயின்ஸ்டா பண்ணியிருந்தாலும் நான் பண்ண தப்பு உங்களுக்கு அகெயின்ஸ்டா பண்ணிட்டேன், நான் பண்ணது பெரிய பாவம் இல்லைங்களா? பட் இப்போ உடைய அர்த்தம் என்ன, நான் உங்களுக்கு உண்மை இல்லாம போயிட்டேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இப்போ இந்த நேரத்துல நீர் பேசும்போது, அதாவது உம்முடைய வார்த்தைகள் என்கிட்ட வரும்போது, உம்முடைய நீர் நீதிபரர் விளங்கவும், இப்போ ஜட்ஜ் பண்ணும் போது, நீர் நியாயம் தீர்க்கும் போது, என்ன தீர்ப்பு கொடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல அவருக்கு இல்லைங்களா? பட் நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்க. பட் உங்க தீர்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பா தாவீது அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, தேவன் அவர் சொன்ன மாதிரியே அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுப்பாரு, அவருடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அந்த தீர்ப்புல தேவனுடைய பரிசுத்தம் விளங்கும். பரிசுத்தம்னா பரிசுத்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை உடைய மீனிங் நம்ம போயிட்டு செக் பண்ணும்போது சகோதர சகோதரிகளே, அது காமிக்குது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு நிலை, அதாவது தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் இல்லைங்களா? தேவன் எவ்வளவு குற்றமற்றவர், அவர்கிட்ட எந்த குற்றமும் சொல்லவே முடியாது. பரிசுத்தம் என்ற வார்த்தை அர்த்தம் என்னன்னா, தேவன் கிட்ட எந்த பிசுறு அவர் ஜட்ஜ் பண்ணும் போது, இல்ல நான் இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும் அவர் ஜட்ஜ்மெண்ட். புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க எனக்கு தெரியும் தேவனே. தாவீது என்ன மைண்ட்ல அப்ரோச் பண்றாருன்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் நான் இப்ப உண்மை இல்லாம போயிட்டேன், இதை நான் அறிக்கை பண்றேன் தேவனே, பட் நான் உண்மை இல்லாம போனதுனால இத பார்த்து நீங்க என்னைய ஜட்ஜ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அநீதி எனக்கு வராது. எனக்கு தீமை அல்லது எனக்கு ஒரு என்ன சொல்லுவோம், நீங்க பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு எதிரா எனக்கு இந்த விஷயம் வராது. ஏன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணும் போது உங்களுடைய பரிசுத்தம் மட்டுமே விளங்கும், உங்களுடைய தீர்ப்புல நன்மை மட்டுமே இருக்கும், உங்களுடைய தீர்ப்புல நீதி மட்டுமே இருக்கும். அப்படின்னா நான் அறிக்கை பண்றதே, தேவனே நான் பண்ணது உண்மை, நான் பண்ணது தப்பு,
உமக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், நான் உண்மை இல்லாம போயிட்டேன். இப்போ நீங்க என்னை தீர்க்கும் போது எனக்கு உம்முடைய தீர்ப்பு நன்மையா இருக்கும். ஏன்னா நீங்க அப்படித்தான் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்க. அப்ப எதை பார்த்து நீங்க எனக்கு நன்மையான ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா, ஏதோ நான் பண்ண காரியம் அதை பார்த்தா கேட்டா அதை பார்க்கறது இல்லை. நீங்க எதை பார்க்குறீங்க என்று சொல்லும் போது அதுதான் பவுல் தாவீது பேச ஆரம்பிக்கிறாரு. 5:6 பத்தி பவுல் பேசல, பட் பவுல் அந்த கான்செப்ட் எடுக்கிறாரு. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். ஆமா தேவனே, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன். காரணம் தெரியும் உங்களுக்கு, நான் துர்குணத்துல உருவானேன். என் தாயனை பாவத்தில் கற்பம் தெரிவித்தார். பட் நீங்க எதை மட்டும் பாக்குறீங்க தெரியுங்களா? உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். அதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் தாவீது ராஜா பேசுறாரு. இது பவுல் அங்க எடுக்கல, பட் அவர் எடுக்கிற வசனம் 4ஆம் வசனம் மட்டும்தான். பட் கான்செப்ட் என்ன? தாவீது தெரியும், வெளியரங்கமா பார்த்தா நான் உண்மை இல்லை. அப்ப வெளியரங்கமா நான் உண்மை இல்லைன்னா அதை பார்த்து தேவன் எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா, நான் உண்மையா இருந்தா எனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் உண்மை இல்லாம இருக்கும்போது கொடுப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா கொடுப்பார். அப்ப தேவன் எதை பார்க்கிறாரு? வெளியரங்கமா பார்க்கிறாரா? இல்லை. வெளியரங்கமா பார்த்தா உண்மையாவே இல்லை. அப்ப எப்படி எனக்கு நன்மை கொடுக்கிறார் கேட்டா, எதுல உண்மை இருக்கணும் தெரியுங்களா? உள்ளத்தில் உண்மையா இருக்கணும். உள்ளம்னா இன்வேர்டுங்க, அவுட்வேர்டு இல்லைங்க. அவுட்வேர்ட்ல யாரும் சரியில்லை, பட் இன்வேர்ட்ல பாக்குறாரு. உள்ளம், நம்முடைய வாஞ்சை, விருப்பம், இருதயத்தின் நோக்கம். சகோதர நிறைய நேரங்கள்ல நம்ம கூட அப்படித்தான் பாவங்கள் பண்ற விஷயத்துல நம்ம பொதுவா என்ன விரும்புறோம்னா, அவுட்வேர்டுனா புரியுதுங்க, புறம்பாக நல்ல யோக்கியமா இருக்க விரும்புறோம் மனுஷங்களுக்கு முன்னாடி. ஆனா தேவன் முன்னாடி அப்படிலாம் காமிக்க முடியாது. அவுட்வேர்ட்ல நல்லவங்களா காமிக்கலாமா? முயற்சி பண்ணலாம். அவுட்வேர்ட்ல கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா தேவன் அவுட்வேர்டு பாக்குறது இல்ல, புறம்பா பாக்குறது இல்ல, உள்ள பாக்குறாரு. உள்ளத்துல உண்மையா இருக்கிறோமா? அதை பார்த்து தான் தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கிறாரு. தாவீது பாவம் பண்ணிட்டார், உண்மை இல்லை. இப்ப எனக்கு தேவன் இருந்து மன்னிப்பு கிடைக்கணும். இந்த மன்னிப்பு கிடைக்கணும்னா அவர் நியாயம் தீர்க்கும் போது ஒருவேளை தேவன் நான் பண்ண கிரியையின்படி எனக்கு மன்னிப்பு கொடுக்காம என்னைய தண்டிச்சு விட்டாரு அப்படின்னா அது தேவன் பரிசுத்தம் விளங்காது. ஆனா தேவன் நியாயம் தீர்க்கும் போது பரிசுத்தம் விளங்கும்னா அவருடைய அர்த்தம் என்ன? அவருடைய நியாய தீர்ப்புல ஒரு சின்ன பிசுறு கூட இருக்காது. இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் கிட்ட தேவன் கொடுத்துட்ட வாக்கு தத்தம், உன் வம்சத்தை ஆசீர்வதிக்க. பட் இந்த வாக்கு தத்தம் கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சேருமான்னு கேட்டா 100% சேரும். அப்படி சேர்ந்தா தான் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை அவர் கொடுக்கிற தீர்ப்புல வெளியாகும். கேட்டீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு தேவன் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பின்படி ஆபிரகாம் கிட்ட தேவன் பண்ண அதே வாக்குத்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சேருமான்னு கேட்டா போய் சேரும். அப்படி சேரும்போது தேவன் உண்மையுள்ளவர் என்று தேவன் காமிக்கிறாரு. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன நினைக்க கூடாதுன்னா, பாருங்க, உண்மையா இருந்து இந்த ப்ராமிஸ வாங்கியிருந்தா நாங்க உண்மையா இருந்ததுனால வாங்கணும்னு சொல்லலாம். பட் அதே நேரத்துல இவங்க தெரியும் நாங்க உண்மையாவே இல்லையே, நாங்க உண்மையா இல்ல, ஆனா இப்போ இந்த ப்ராமிஸ சுதந்திரிக்கிறோம்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப உண்மையா இல்லைன்னா தேவன் இருந்து நல்லது வருமா? உண்மையா இருந்தா நல்லது வரும், அது எல்லாரும் தெரியும். உண்மையா இல்லைன்னாலும்
நம்ம பொய்யனா இருந்தாலும் தேவன் கிட்ட இருந்து நன்மை வரும். ஏன்னா தேவன் உண்மையுள்ளவர். தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று காண்பிக்கிறதுக்காக அவர் நன்மை தான் செய்வார், அவர் மன்னிப்பார். அதனால நம்ம என்ன தப்பு பண்ணாலும், நம்ம என்ன பொய்யனா இருந்தாலும், நம்ம உண்மையாவே இல்லைனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவன் உண்மை உள்ளவர், கவலைப்பட வேண்டாம். நம்ம சௌரியத்துக்கு இருக்கலாம் இப்படின்னு ஒரு 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 கோணம் வருதா இல்லைங்களா? இந்த கோணம் தப்பான கோணமா போகுது இல்லைங்களா? அதைத்தான் பவுல் அப்படி புரிஞ்சுக்காதீங்க, எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்கன்ற. உண்மைதான், தேவன் பாட்டுல சத்தியபரர், அவர் என்ன சொன்னாரோ அதன் மாதிரி செய்வார். பட் அது செய்யறாருன்னா இன்னொரு பக்கம் வாங்குறவங்க அதுக்கு உண்மையா இருக்கிறாங்களா கிட்ட இல்ல, எல்லாரும் பொய்யன், வாங்குற தகுதியே இல்லை அவங்க. பட் தேவன் அவருடைய பாட்டுல கொடுப்பார், ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் இல்லைங்களா? உண்மையான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா அங்க புரிஞ்சுக்கிறோம். அப்போ சில வசனங்கள் நம்ம போயிட்டு படிக்கும் போது பாருங்க, இதுக்கு இசைவா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பைபிள்லயே ஒரு சில வசனங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், எப்படி? நாம் உண்மை இல்லை, பட் தேவன் உண்மையா இருக்கிறார். உண்மையா இருக்கிறார்னு என்ன? அவர் சொன்னா செய்வார். ஏன்னா அப்படி செய்யலைன்னா அது தேவன் தம்மை தாமே மறுதலிக்கிற மாதிரி. நான் தான் உண்மையுள்ளவர் என்று சொல்லிட்டு அது மாதிரி செய்யலைன்னா உடைய அர்த்தம் என்ன? தன்னைத்தானே மறுதலிக்கிற மாதிரி இல்லைங்களா? அப்படி செய்ய மாட்டார். தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய உண்மை தன்மையை பார்த்து அவர் உண்மையா இருப்பாரு அப்படிலாம் இல்லை. உண்மையாவே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் உண்மையா தான் இருப்பாரு. இது ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வேண்டிய பாயிண்ட். இன்னும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம பவுல் இங்க என்ன கொடுக்குறான்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னும் இதை பத்தி பவுல் நம்ம சொல்ல வர காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வசனம் படிச்சுதான் புரியும். நம்ம கண்டினியூ பண்ணலாம். 5-6 படிக்கிறேன், கவனிங்க. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். உடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒரு மனுஷன் மாதிரி திங்க் பண்ணலாம், மனுஷன் மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த காரியம் தான். என்ன காரியம்னா, அப்ப நம்ம உண்மையா இல்லைனாலும் தேவன் உண்மையா இருக்கிறாரா? அப்போ நம்ம எப்படி வேணா இருக்கலாமா? நம்ம உண்மையாவே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணலாம். தேவன் உண்மையா இருக்கிறாரு, அதனால நம்ம நல்லா ஆசீர்வதிக்கப்படுவோம் இப்படின்னு ஒரு மனுஷன் யோசிப்பானா இல்லையா? கரெக்டுங்களா? இது மாதிரி கேட்கிறார். இதுதான் மனுஷ பேசுகிற பிரகாரமாய் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த தாட் இப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்றத பவுல் பேச வர என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய அநீதி, அதாவது நாமளே அநீதினா என்னங்க? நம்ம அநியாயக்காரங்க, அக்கிரமக்காரர். உடைய அர்த்தம் என்ன? சத்தியத்துக்கு உண்மை இல்லை, கீழ்ப்படிதலே இல்லை, நிறைய விஷயங்களை கீழ்ப்படிதல் காமிக்கிறது இல்லை. அதுக்காக தேவன் அநீதியா செயல்படுவாரா கேட்டா இல்ல, நாம அநீதியா தான் இருக்கிறோம். ஆனா அநீதியா இருக்கக்கூடிய நம்ம மேல தேவன் நீதியை விளங்க பண்றார். நீதினா என்னங்க? அவரு கிருபை. என்ன தேவனுடைய நீதின்றது என்னன்றத பவுல் நம்ம நினைச்சு கூடாது, ஜட்ஜ்மெண்ட் தண்டனை நினைச்சு கூடாது இல்லைங்களா? பவுல் இப்ப எப்படி கொண்டு போயிட்டு இருக்காருன்னா, கிருபைய அறிமுகப்படுத்த போறார். தேவனுடைய கிருபைன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் தேவனுடைய நீதி. தாவீது நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தார். நான் கரெக்ட் இல்ல, நான் பாவிதான், பட் ஏன் நான் தேவன்கிட்ட போறேன்? நான் எதுக்கு போகணும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேனே, அவர் தண்டிக்க தானே போறாரு, எதுக்கு நான் போகணும்? ஏன்னா நான் அறிக்கையிடும் போது எனக்கு தேவனை பத்தி தெரியும், அவருடைய நீதி, அவர் நீதிபரர், அவர்கிட்ட கிருபைன்னு ஒண்ணு இருக்குது. அதனால சங்கீதக்காரன் இந்த சங்கீதம் 51 அவரு சொல்லும் போதே என் மீது கிருபையாயிரும் இல்லைங்களா, என் மீது கிருபையாயிரும் என்று என்ன பண்றாருன்னா சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல அவரு பேசுறாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக அவர் சொல்ல வரும்போது நம்முடைய அநீதி
தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால், அதாவது நம்ம எல்லாம் தப்பு பண்றோம், ஆனா தேவன் இருந்து கிருபை வருது. அதான் தேவனுடைய நீதி. அது இனிமேல் தான் பேச போறார். ஆரம்பத்துல படிக்கும்போது ஒண்ணும் புரியாது, தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்குவோம். அப்படி இல்லை. தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் நாம் என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்ப நியாயமா பார்த்தா தேவன் நமக்கு என்ன கொடுக்கணும்? கோபாக்கினையை தானே கொடுக்கணும். அப்ப கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் கரெக்டுங்களா? இப்ப கிருபை காமிக்கிறார்னா அப்ப தேவன்கிட்ட அநீதி இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. கண்டிப்பா தேவன் கோபாக்கினை செலுத்துகிற தேவன் தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா முழு மனுக்குலம் பண்ணின தப்புக்கு தேவன் கோபாக்கினை செலுத்திருக்கிறார். இந்த கோபாக்கினை செலுத்துற தேவன் மக்கள் தொடர்ந்து அநீதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கிருபையை காமிக்கிறார்னா அநீதி என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா உலகத்தை எப்படித்தான் நியாயம் தீர்க்க முடியும்? நினைச்சு பாருங்க. 6000 வருஷம் மனுக்குலம் ஆதாம் மூலமா வந்த பாவத்துல அதற்கான பலன்களை பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் மனுஷன் அவனும் பாவம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது இவங்கள ராஜ்யத்துல கொண்டு வரணும் அவசியமே இல்லை. அப்படியே விட்டுற வேண்டியதான். நீதான் தப்பு பண்ணிட்ட, இப்போ நீ பாவியா இருக்கிற, உனக்கு எதுக்கு நான் கிருபை செய்யணும்? விட்டுடலாம். அப்போ கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் ராஜ்யத்துல கிருபை காமிக்கிறாரு. அதான் உண்மை. அப்படி காமிக்கிறதுனால தேவன் அநீதியார சொல்ல முடியுமா? அப்படி சொன்னோம்னா ராஜ்யமே இல்லையே. உலகத்தை எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? அன்பானவர்களே, நீங்க சொல்ல வரதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை புரியலன்னா நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். ஒருவேளை தவறு இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப டெக்னிக்கல் பாயிண்ட், டாக்ட்ரினல் பாயிண்ட், தேவனை பத்தின ஒரு பாயிண்ட். பவுல் என்னென்ன கான்செப்ட் கொண்டு போயிட்டு இருக்காருன்றத புரிஞ்சுக்கும். அப்போ ஒரு மனுஷன் பேசுற பிரகாரமாய் பார்க்க கூடாது. தேவன் நீதி உள்ளவர். அவருடைய நீதியான தீர்ப்புகள் கரெக்டா இருக்கும். கோபாக்கினைய செலுத்துற தேவன் இப்ப கிருபை காமிக்கிறார். தேவனுடைய நீதி விளங்க பண்ணுது. யார் மேல? உண்மையா இருக்கிறவங்க மேலயா? இல்ல, பொய்யா இருக்கிறவங்க மேல. நம்ம எல்லாம் பொய்யன், அது முதல்ல ஒத்துக்கணும். அப்போ ஒரு மனுஷர் பேசிக்கிற பிரகாரமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 கேள்வி கேட்டுட்டு இப்ப பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. அடுத்த நம்ம வசனம் படிச்சா புரியும். அன்றியும் என் பொய்யினாலே, அப்படின்னா நான் பொய்யனா இருக்கிறேன், நான் உண்மையாவே இல்லை. பட் உண்மையா இல்லை, அது நல்லா தெரியும். பட் உண்மையா இல்லைனாலும் தேவன் உண்மையா இருக்கிறார். அதாவது தேவனுடைய சத்தியம் தமிழ்ல போட்டுக்கிறாங்க. சத்தியம் என்ற வார்த்தைக்கு நீங்க உண்மைன்னு போட்டுக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். நான் பொய்யனா இருக்கிறேன், உண்மையாவே இல்லை. பட் நான் உண்மையா இல்லாதனால தான், நல்லா கவனிங்க, நான் உண்மையா இல்லாமல் இருக்கிறதுனால தான் தேவன் உண்மையா இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா புரிஞ்சுங்களா? நான் உண்மையா இல்லாமல் இருக்கிறதுனால தான் தேவனால உண்மையா இருக்க முடியும். நான் உண்மையா இல்லாமல் இருக்கிறதுனால தேவன் உண்மையா இருந்து அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானார். அதாவது தேவனுக்கு ஒரு மகிமை வருது. எவ்வளவு தேவன் உண்மையா இருக்கிறார் பாருங்க. இது காரணம் யாரு அப்படின்னு கேட்டா நான் பொய்யா இருக்கிறதுனால தான். அப்படி சொல்ல முடியுமா? அதாவது நான் பொய்யா இருக்கிறதுனால தான் தேவன் உண்மையா இருக்கிறாரு, அதனாலதான் தேவனுக்கே மகிமை வருது அப்படின்னு. என் பொய்யினாலே தேவனுடைய உண்மை அவருக்கு மகிமை உண்டாக விளங்கும் போது விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே. அப்படி எப்படி நான் பாவின்னு சொல்ல முடியும்? இது என்னன்னா ஒரு மனுஷ ரீதியா பவுல் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன். நான் பொய் சொல்லும் போது, அதாவது நான் பொய்யனா இருக்கும் போது தேவனுக்கு பெருமையே சேர்கிறது.
ஏனெனில் என்னுடைய பொய் தேவனுடைய உண்மையை விளங்க வைக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் என் பாவி என்று ஏன் தீர்ப்பளிக்க வேண்டும்? நான் பாவி என்று எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். அப்படின்னு என்னன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வருது. அப்போ இவரே கேள்வி கேட்டுட்டு 8ஆம் வசனத்துல சொல்லி முடிக்கிறாரு. இப்படி இருக்கிறதுனால அப்போ ஒரு நன்மை வருது. நன்மைனா தேவனுக்கு மகிமை. என்னால தேவனுக்கு மகிமை வருது. தேவனுக்கு எப்படி மகிமை வருது? அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று தன்னை காமிக்கிறார். ஆகையினால மகிமை. அப்ப எப்படி வருது கேட்டா, நான் பொய்யா இருக்கிறதுனால ஒரு நன்மை வருது. இப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? மனுஷ மார்க்கமாய் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த 5-8 வரைக்கும், 5-7 வரைக்கும் மனுஷன் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படி திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லி முடிக்கிறார். இது ராங் கான்செப்ட். ஏன்னா வசனம் 4ஆம் வசனத்துல சொல்ல வர விஷயமே இப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக தான் சொல்லிட்டு இப்படி இல்லைன்னு சொல்றார். பவுல் சொல்ற கோணமே வேற. அது 9ஆம் வசனத்திலிருந்து அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்ப பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம், நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? புரிஞ்சுக்கலாம். நன்மை வர்றதுக்காக தீமை செய்யலாம். அவன் தீமை பண்ணா உண்மையா இல்லாம போனா அது தேவனுக்கு நன்மை வரும், தேவனுக்கு மகிமை வரும். அப்படி சொல்லலாம் அல்லவா? அப்படி கேட்டா அது ராங். இதெல்லாம் மனுஷ பார்வை. சில பேர் அப்படிலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படித்தான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சில பேர் சொல்றாங்களாம். அவர் நாட்களே சொல்லிட்டு இருக்கிறார். நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார். என்னப்பா அவங்க டீச்சிங் இப்படி இருக்குது? இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பவுல் என்ன கோணத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னு சரியா புரிஞ்சுக்காம இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போயிட்டு இந்த மாதிரி ராங் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சில பேர் தூஷித்து சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே இந்த மாதிரி யாராவது டீச்சிங் பண்ணாங்கன்னா ராங். அப்படிப்பட்டவங்க மேல தேவனுடைய ஆக்கினை அது நீதியாய் இருக்கும் அப்படின்னு இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். பாருங்க, 1-2 வரைக்கும் ஒரு விஷயம் பேசுற, 3 ஒரு கேள்வி கேட்டு 4ஆம் வசனத்துல ஒரு பெரிய விஷயம் பேசுறாரு. நாம உண்மையா இல்லாமல் போனாலும் உண்மையா இருந்தாலும், உண்மையா இருக்கிறது 2வது. நான் தெரிஞ்சபடி எல்லாரும் உண்மை இல்லாத ஜனங்கள் தான். எல்லாரும் பொய்யன் தான். பொய்யன்னா பொய் பேசுறவங்கள உண்மையற்ற நிலை, உண்மை இல்லாத ஜனங்கள். பட் உண்மையா இல்லாம இருந்தாலும் தேவன் உண்மையா இருக்கிறாரு. தேவன் தமது உண்மை எப்படி காமிக்கிறாரு? அவருடைய நீதி வெளிப்படுது. நீதி வெளிப்படுது. அந்த நீதியில தேவன் உண்மையா இருக்கிறாரு. என்ன நீதி வெளிப்படுது? தண்டனையான்னு கேட்டா அதுதான் இல்லை. அதுதான் இல்லைன்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம உண்மையா இல்ல, ஆகையினால தேவனுடைய நீதி வெளிப்படுது. தேவன் உண்மையா இருக்கிறாரு. அந்த உண்மை என்னன்னு கேட்டா அவருடைய நீதி வெளிப்படுது. அந்த நீதி என்னன்னு கேட்டா தண்டனை இல்லை. வேற என்ன? கிருபை. தேவனுடைய நீதி கிருபையா? ஆமா. அது அடுத்த அதிகாரத்துல பவுல் ஆரம்பிக்கிறாரு. இத பத்தி 9ஆம் வசனத்துல பேச ஆரம்பிச்சிடுறாரு அந்த கிருபையை பத்தி. பாருங்க, நம்மள உண்மை இல்லதான். பட் உண்மை இல்லைனாலும் தேவன் எப்படி உண்மையா இருக்கிறார் பாருங்க. பட் தேவன் உண்மையா இருக்கிறாருன்னா நம்ம உண்மை இல்லாதனால தான் உண்மையா இருக்காரு நினைச்சுக்காதீங்க. நம்ம உண்மையா இல்லாதனால தான் தேவன் உண்மையா இருக்கிறாரு. அதனால நம்ம உண்மை இல்லாம இருக்கலாம். நம்ம உண்மையா இல்லாம இருந்தோம்னா தேவனுக்கு மகிமையா இருக்கும் அப்படி நினைச்சுக்காதீங்க. ராங் கான்செப்ட். இத சொல்லிட்டு அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் பிரதர் சொல்லுங்கன்னா, அதுதான் 9ஆம் வசனத்திலிருந்து பவுல் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. எப்படி தேவனுடைய நீதி வெளிப்படுது. தேவனுடைய நீதினா என்ன? கிருபைன்ற வார்த்தைய இப்பதான் பவுல் அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல
அறிமுகப்படுத்துறாரு. என்ன நீதி தெரியுமா? தேவன் நீதி, அது என்ன மாதிரியான நீதி? அன்பான சகோதர சகோதரே, இந்த 8 வசனங்கள் வரைக்கும் ரொம்ப கடினமான வசனங்கள் தான். தேவனை பத்தி பவுல் பேசக்கூடிய கான்செப்ட். சங்கீதத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுக்கிற. தாவீதுக்கு நல்லா தெரியும், நான் உண்மை இல்லை, நான் பாவி. தெரிஞ்சு தேவன்கிட்ட போறாருன்னா எதுக்காக தான் போவாரு? தண்டனைக்காக போனாரு? இல்ல, தேவன்கிட்ட கிருபை கிடைக்கும். தேவன் கிருபை உள்ள. அவர் ஏன் கிருபை காமிக்கிறாருன்னா அவர்கிட்ட உண்மை இருக்குது. அவர் உண்மையா இருக்கிறதுனால எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கணும்னா இப்ப நான் என் இருதயத்தை காமிக்கணும். ஏன்னா உள்ளத்தில் உண்மையா இருக்கணும். அதுதான் தேவன் பார்க்கிறாரு. எஸ், நான் புறம்பா சரியில்லைத்தான், நான் ஒத்துக்கிறேன். தேவன்கிட்ட அறிக்கை, தேவனே என் மீது கிருபையாய். இதுதான் தாவீது பேசுற கான்செப்ட். அந்த கான்செப்டை இங்க கொண்டு வந்து கிருபையை கொண்டு அறிமுகப்படுத்த போறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது எப்படின்றத பார்க்க போறோம். ஒருவேளை பேசின விஷயங்கள தவறுகள் இருந்தா தேவன் தாமே வரக்கூடிய காலங்களில் புரிய வைப்பாராக. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் புரியலன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ இது வரைக்குமே நாம புரிந்துட்ட காரியங்களை உங்கள் மத்தியில ஹம்பலா வைக்கிறோம். தேவன் தாமே காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.